ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு. இதெல்லாம் வந்து தனியாக குழம்புக்கும் நம்ம வந்து பருப்பு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருந்தோம். அதை வந்து அரைச்சிக்கணும். அது கூட வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். இது கூட வந்து பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதிலே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டோம்னா தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது பக்குவமாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம பச்சையாக நம்ம கொதிக்கிற குழம்புல போடலாம். அது அப்படி கரைஞ்சி திடீர்னு கரைஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சு போட்டோம்னா அது அப்படியே கரையாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. உருண்டை பண்ணி எண்ணெய் ஊற்றி கடாயில். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கறிவேப்பிலை, வெங்காயம். இதில் வந்து நான் கடுகு, சீரகம் அப்படியும் போட்டு மறந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து கறிவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா அது பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கணும். நல்லா வதங்கிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாய் தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள்னு விற்கிறாங்க. ரேஷன் கடையில் தான் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இதுதான் சுஜி குழம்பு சில்லி பவுட்ரு. இது ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. புளி வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதையும் நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு புளி கரைச்சி அதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கிறப்போ கொதிக்க விடணும். இப்போ நம்ம இது உருண்டைக்கு அரைச்சி வச்சுக்கலாமா கடலைப்பருப்பு, அது கடைசியில் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி இந்த குழம்புல ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அதை அரைச்சி ஊற்றிடணும். அதையும் ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து திக்னஸாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம இந்த உருண்டை எடுத்து போடலாம். பாரு, நான் எப்படி திக்கி போடுறோம், ஒன்றுமே உடையாது. நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழம்பு கொதி வந்துச்சு. இது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? வாங்க சாப்பிட்லாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா உள்ள பூ மாதிரி வெந்து போயிட்டுருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.